பனங்கிழங்கு அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பனங்கிழங்கு வேக வச்சு ஒரு 6 கிழங்கு எடுத்திருக்கேன். தொலியெல்லாம் நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சுருக்கேன். 6 கிழங்கு எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை 2 டம்ளர் தேவைப்படும். நெய், ஏலக்காய் 4, முந்திரி 10. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கிழங்கை நம்ம நார் எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு குச்சி மாதிரி வரும், அதையும் எடுத்துடணும். நான் வேக வைக்கையிலே பாதி நார் எடுத்து தான் காம்பு எல்லாம் வெட்டிட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம் ஜாரில். கட் பண்ணி நான் பொடிச்சிட்டே வந்துட்டேன். இதை நம்ம பவுலில் ஒன்று ஒன்றா அளந்துக்கணும். எவ்வளோ வருதோ அதே அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுக்கணும். எனக்கு 2 பவுல் வந்துச்சு, அதனால நான் 2 பவுல் நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன். இப்போ அது கூழ் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடணும், இல்லைன்னா அதில் நார் வரும். இந்த பனங்கிழங்குல நிறைய நார் சத்து இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அல்வா கிண்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஸ்பூன் போட்டு நல்லா சக்கையாக எடுத்துடணும். அந்த சக்கையெல்லாம் அப்புறம் நாட்டு சர்க்கரையை நான் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு வரேன். பாருங்கள், நல்லா வடிச்சாச்சு. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையை நான் மிக்ஸியில் போட்டு அடித்ததையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கணும். சக்கையெல்லாம் நம்ம கீழே போட்டுடலாம். இதை கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி வருது.
கெட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம பாகு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த நான் வடிகட்டி வச்சேன் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம பனங்கிழங்க பொடிச்சிட்டு வந்தால் எந்த அளவு வருதோ அதே அளவு நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணலாம். நெய் வந்து மொத்தம் 4 டீஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக நம்ம நெய் சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு முந்திரி வந்து தாளித்து அதில் கொட்டிடலாம். நான் அல்வாவில் வந்து 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முந்திரி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி வறுத்தாச்சு. அதை அல்வாவில் ஆட் பண்ணிடுறேன். ஆற ஆற அது வந்து கெட்டியாயிட்டே வந்துடும். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான பனங்கிழங்கு அல்வா ரெடி.